நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். அது தம்பி, இந்த மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் போய் நம்ம குடும்பத்துல யாருக்கும் பழக்கம் இல்லைல்ல. திடீர்னு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கா. பாரு மயில, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இது எல்லாமே கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி இன்னொரு ஆபீஸ், அவ்வளவுதான். அங்க காலடி எடுத்து வச்சாலே கௌரவம் போயிரும், மானம் போயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கிளீஷேடா யோசிக்க கூடாது. அந்த காலெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ரைட்ஸுக்காக ஃபைட் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருமே போக வேண்டியது இருக்கும். பொண்ணுங்க முதல்ல பழைய மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும், தைரியமா இருக்கணும். புரியுதா? புரியுது மாமா. சரி, மலை, நாங்க லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவோம். நீ எங்களுக்கும் சேர்த்து லஞ்ச் ரெடி பண்ணிரு. சரிங்க. என்ன சத்தமே இல்ல, முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்ன மல்லி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏங்க, இல்ல, இன்னைக்கு 100 மீட்டர்ஸ் காம்படிஷன் இருக்கு. நீங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அதே முடிவுல தான் இப்பவும் இருக்கீங்களான்னு நான் கேட்கலாம்னு நினைச்சேன். மல்லி, இதை எத்தனை தடவை நீ கேட்ப? நானும் இதுக்கு எத்தனை தடவை பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னும் ஏன் அதே கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லங்க, நம்ம வெண்பா ஆசைப்படுறா, ராத்திரி எல்லாம் அழுறா. இதே பதில சொல்லிக்கிட்டு இருக்காத மல்லி. குழந்தைங்க சில சமயம் புரியாம தான் அழுதுகிட்டு இருப்பாங்க. பெரியவங்க நாம தான் புரிய வைக்கணும். நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க, ஆனா பகல் முழுக்க அவ கூட இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்ப இருந்து பால் குடிக்க மாட்டா, சாப்பிட மாட்டா. ஒரு அம்மாவா என்ன பண்றது? நானும் அவ கூட சேர்ந்து அழுதுட்டு இருப்பேனா? வெண்பா, உனக்கு அப்பா ஸ்ட்ரைட்டா சொல்றேன், நீ 100 மீட்டர் ரன்னிங் போக போறது இல்ல. வீட்ல பாலை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டிவி பாத்துக்கிட்டு டாடா உனக்கு கண்டிப்பா ஈவினிங் வெளில கூட்டு போறேன். வேணாம் டாடா, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம், டிவி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீங்க யாரும் வேண்டாம். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் இப்படியே இருக்கேன். வெண்பா, நீ ரிலே ரேஸ்ல வின் பண்ணதுக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷன் தான் வச்சோம். அதுக்கே அந்த தீபிகா எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தல்ல. அவங்க ரொம்ப கெட்டவங்க. அவங்க சம்பந்தப்பட்ட எதுவுமே நமக்கு வேண்டாம். டேய், நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு எல்லாரும் சேர்ந்து வெண்பாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க எல்லாரும் தானே அவ பெரிய பிடி உஷா மாதிரி ரன்னரா வரணும்னு அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டீங்க. உங்க பேச்செல்லாம் நம்பி தானே குழந்தை அதுக்கு தயாரானா. எத்தனை நாள் காலையில எழுந்து அவ ஓடி இருக்கா. இப்ப ஏதோ உங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால எதுக்கு அவளை ஸ்டாப் பண்றீங்க? இதான குழந்தை வளர்க்குற லட்சணம். அம்மா தாயே, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ யாரோடலாம் கூட்டு சேர்ந்துகிட்டு எங்களுக்கு எதிராக நீ என்னென்ன பண்ணேன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால நீ ரொம்ப திடீர்னு வெண்பா மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத. டேய் டேய், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் வெண்பா மேல எனக்கு அக்கறை இருக்கதான் செய்யும். வெண்பா என் மருமக, அவ என் வாரிசு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் கேட்கதான் செய்வேன். இங்க நிக்கிறா பாரு மேனம், இன்னைக்கு உன் பொண்டாட்டி. அவளுக்கு எதிரா மட்டும்தான் நான் எல்லா வேலையும் செய்வேன். என் சித்தி, பெரியப்பா, அத்தை, மாமான்னு 10 பேர் இருந்த வீடுடா இது. எல்லாரையும் அப்படியே தொடச்சு வெளியே எரிஞ்சவ இவ. அதே மாதிரி ஒரு நாள் இவளையும் இந்த வீட்டை விட்டு தொடச்சு வெளியில அனுப்புவேன். நிச்சயம் செய்வேன். அதையும் வெண்பா மேல இருக்கிற அக்கறையும் தேவையில்லாம நீ குழப்பிக்காத. நீ அக்கறையோட சொல்லு, அக்கறை இல்லாம சொல்லு. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அவ ஏன் பொண்ணு, அவ சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். அத பத்தி நான் கவலைப்படத்தான் செய்வேன். டேய், போட்டினா இந்த மாதிரி 100 விஷயம் இருக்கதான்டா செய்யும். முன்னாடி மாதிரி குழந்தைங்க மட்டும் எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிறது கிடையாது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமான்னு எல்லாருமே போட்டியில ஒரு ரோல் பண்ணதான் செய்யறாங்க. அதையும் சேர்ந்து தானடா ஜெயிக்கணும். கோழ மாதிரி இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு போட்டி வேண்டான்னு புள்ளைய வெளியில நிப்பாட்டிருவியா நீ? நாளைக்கு அவ ஸ்டேட் லெவல்ல கூட ஓடலாம். அப்ப கூட யாராவது இந்த மாதிரி எல்லாம் சதி பண்ணதான் செய்வாங்க. அப்பையும் இந்த மாதிரி தான் வீட்டுல இருன்னு சொல்லுவியா? நல்ல அப்பன்டா நீ. ஒரு நல்ல அப்பாவா என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதத்தான் நான் செய்யறேன். கண்டிப்பா என் பொண்ணு எல்லா போட்டியிலையும் கலந்துக்கணும். ஆனா இது மாதிரி நார்சிஸ்டா ஒரு பொம்பளை இருக்கிற இடத்துல என் பொண்ணு இருக்க வேண்டாம். ஏய், துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. கண்டிப்பா என் பொண்ணுக்கு நான் ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையை உண்டாக்குவேன். அப்பா அவளை காம்படிஷன்ல கலந்துக்க வைப்பேன். அது வரைக்கும் நீங்க யாரும் எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம், புரியுதா? நான் பாத்துக்கிறேன். டாடா, அப்பனா நான் நிஜமாவே நீ ஓட போறது இல்லையா டாடா? ஓட போறது இல்ல, போதுமா? தம்பிங்க, உங்களுக்கும் வேண்டாம், வெண்பாக்கும் வேண்டாம். நாம ஒரு சீட் எழுதி சாமி கிட்ட போட்டு பாப்போமே.
சாமி என்ன சொல்லுதுன்னு கேட்டு செய்யலாமே. இல்ல வேண்டாம் நாகு. நான் சாமியை விட என் இன்ஸ்டிங்ஷன் தான் ரொம்ப நம்புறேன். எனக்கு இது சரியா வராதுன்னு தோணுது. ஏதாவது தப்பு நடக்கும்னு தோணுது. அதனாலதான் ஸ்ட்ராங்கா வேண்டாம்னு சொல்றேன். மல்லி, எனக்கு தெரியாம போலான்னு மட்டும் நினைக்காத. வெண்பா வின் பண்ணிட்டா நான் கோவப்பட மாட்டேன்னு அந்த மாதிரி தப்பு கணக்கெல்லாம் போடாத. வெண்பா அந்த போட்டிக்கு போனான்னா அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அவ்வளவுதான் சொல்லுவேன், பாத்துக்கோ. மயிலு வா போலாம். இவன் ஏன் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறானே தெரியல. எத்தனையோ ஆபத்தான விஷயத்த இதோ இவ இந்த வீட்ல பண்ணிருக்கா. அப்பெல்லாம் அவ கூட சேர்ந்து நல்லா ஜால்ரா போட்டான். இவ எவ்வளவு நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படுறா. ஆனா இவ ஆசைய நிராசையாக்கிட்டு போறான். சரி, அவன் இவ்வளவு தீர்மானமா சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? இது பாரு வெண்பா, வழக்கமா நீ ஏதோ ஒரு ஓடுற காலை வரைஞ்சிட்டு இருப்பல்ல, அதே மாதிரி எதையாவது உன்னை வரைஞ்சு சந்தோஷப்பட்டுக்கோ. வேற என்ன பண்றது? சொல்லுங்க ராஜி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். என்ன விஷயம் ராஜி? கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்றீங்க? இன்னைக்கு உங்க பொண்ணு ஐஷு 100 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் வாங்க போறாள்ல, அதுக்காக தான் இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் பொண்ணு ஃபர்ஸ்ட் வர போறான்னு எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? நீங்க எப்படியும் உங்க பொண்ணுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்திருப்பீங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்க பொண்ணு தானே ஜெயிப்பா. அப்படிதான் நடக்கும்னு நானும் நினைச்சேன். ஆனா அது நடக்கலையே. இது வரைக்கும் உங்க தம்பி பொண்ணு வெண்பா தானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கா. அத பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கதான் நானே உங்களுக்கு கால் பண்ணேன். இன்னைக்கு நடக்கிற 100 மீட்டர்ஸ்ல வெண்பா கலந்துக்க போறதில்ல. கலந்துக்க கூடாதுன்னு விஜய் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான். அதனால அவ இங்க வீட்ல தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இல்ல ராஜி, அவங்க இப்படி ஏதாவது டிராமா பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க நேரா கிளம்பி வந்து அங்க நிப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி நடக்கவே நடக்காது மேடம். விஜய் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பேசி நான் பார்த்ததே இல்ல தெரியுமா. மல்லி, வெண்பா எல்லாரும் டோட்டலா அப்செட் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. நான் கூட சும்மா இவ கலந்துக்கிட்டுமேடா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனா என்னைய தூக்கி எறிஞ்சு பேசிட்டான். அதான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், வெண்பா இந்த காம்படிஷன்ல கலந்துக்கல. அவ கலந்துக்கலன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி பாக்கலாம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஐஷு, ஐஷு இங்க வாடா. வா வா. என்ன மம்மி? நீ கை கொடு. ஏன் மம்மி? நீ கூட சொல்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஆன் செக்யூரிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் தி 100 மீட்டர் ரேஸ். மம்மி என்ன சொல்றீங்க? இனிமே தானே ரேஸே நடக்க போகுது, இப்பவே விஷ் பண்றீங்க? நீ ஜெயிச்சிட்ட ஐஷு. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. எப்படி மம்மி? உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா? ஜோசியெல்லாம் தெரியாது. ஆனா சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு நடக்க போறதெல்லாம் சொல்ல முடியும். அதுபடி பார்த்தா நீ தானே 100 மீட்டர் வின் பண்ணுவ. மம்மி, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட வெண்பாவை 100 மீட்டர்ஸ்ல வின் பண்ணதே இல்லை. எப்பவுமே செகண்ட் தான் வந்திருக்கேன். அப்புறம் எப்படி மம்மி திடீர்னு வெண்பாவை இன்னைக்கு வின் பண்ண முடியும்? நீ நிச்சயமா இது வரைக்கும் செகண்ட் பிளேஸ் வந்திருக்க தானே? ஆமா மம்மி. எனக்கு அப்புறம் தான் எப்பவுமே கீர்த்தனா வருவா, அதுக்கப்புறம் தான் துளசி வருவா. அந்த ஆர்டர் எப்பவுமே மாறினது இல்லல? மாறினதே இல்ல மம்மி. அப்போ நீ தான் இன்னைக்கு வின் பண்ண போற. ஐயோ, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க மம்மி. அந்த வெண்பா இன்னைக்கு 100 மீட்டர் ரேஸ்ல கலந்துக்க போறதே இல்ல. வெண்பா கலந்துக்க போறது இல்லையா? என்ன மம்மி சொல்றீங்க? வெண்பா கலந்துக்காம இருக்கவே மாட்டாளே. ஆனா இன்னைக்கு அவ கலந்துக்கலையே. என்ன மம்மி சொல்றீங்க? யாரு சொன்னா? இது எப்படி மம்மி? அம்மாவுக்கு சில சோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அத வச்சுதான் சொல்றேன். அவ நிச்சயமா வரமாட்டா. மம்மி, அவ மட்டும் வரலனா நான் நிச்சயமா வின் பண்ணுவேன். அதுதான் சொல்ல நடக்க போகுது. I love you மம்மி.
தேங்க்ஸ் மம்மி. ஓகேடா செல்லம். ஐஷோ, உன்னோட ஈக்குவலான பார்ட்னரோட போட்டி போட்டு வின் பண்ணாதான் அதுக்கு பேர் வின்னிங். அப்படி இல்லாம வின் பண்ணினா அது வின்னிங் கணக்குலயே வராது. அவதான் வர மாட்டாளே, அப்ப நான் என்ன செய்யறது? தீபன், நான் வேணா அவளை போய் கூட்டிட்டு வரவா? வெண்பா வரலங்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்பட்டீங்கல்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன். அவ வராம நீங்க ஜெயிச்சா அது வின்னிங்காவே நான் எடுத்துக்க மாட்டேன். நீ எடுத்துக்கணும்னு எங்களுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. அந்த மாஸ்டர் வின்னிங்னு அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஐஷு கூட ஓடினவங்க சொல்லுவாங்க, அங்க இருக்கிற பேரண்ட்ஸும் ஒத்துக்குவாங்க. ஸ்கூல்ல இருந்து அவளுக்கு மொமெண்டோ கொடுப்பாங்க. இது போதும் எங்களுக்கு. யார் வேணாலும் பாராட்டட்டும், பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மையான வின்னிங்கே கிடையாது. தீபன், நீ கொஞ்சம் பேசாம இரு. நீ செம்ம போரு. வர வர உன் லாஜிக்கை என்னால சகிச்சுக்கவே முடியல. நீ பேசாம கிளம்பி அந்த மல்லி வீட்டுக்கே போயிட. அது என்னன்னா தீபிகா, முன்னாடிலாம் நீ மட்டும்தான் அந்த வீட்டுல தப்பா யோசிச்சுட்டு இருப்ப. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உன் குணம் எல்லாம் என் பொண்ணுக்கும் இறங்கி அவளும் தப்பு தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. அப்பா ஐஷுமா, நமக்கு சமமா பலம் உள்ளவங்களோட மோதி ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி. புலி புலியோட சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும். பூனையோட சண்டை போட்டு ஜெயிச்சா அது வெற்றியே கிடையாது. தீபன், ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். உன் லாஜிக் எதுவுமே சகிக்கல. நாங்க இப்ப கிரவுண்ட் கிளம்புறோம். நீ எங்க கூட வரியா இல்லையா? நீ வரதா இருந்தா உன் கூட கார்ல வரோம், இல்லனா கேப் புக் பண்ணி போறோம். போலாம். ஓகே, போடா. ஐஷு, ஏ வா. எல்லாரும் நல்லா வார்ம் அப் பண்ணணும். கரெக்டா அப்பப்ப தண்ணி குடிச்சுக்கணும். வனிதா, ஓடும்போது ஃபோக்கஸ்டா ஓடணும். பக்கத்துல பார்த்துட்டு ஓடக்கூடாது. போன வாரம் மாதிரி இப்பயும் கீழே விழுந்துருவ, சரியா? ஓகே மாஸ்டர். வார்ம் அப் பண்ணுங்க. என்ன இன்னும் வெண்பாவை காணோம்? மேடம், என்ன இன்னும் வராம இருக்கீங்க? இன்னும் அரை மணி நேரத்துல காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. என்ன மேடம் இன்னும் பதில் சொல்லாம இருக்கீங்க? மாஸ்டர், நேத்து ரிலே ரேஸ் முடிஞ்ச உடனே ஐஷுவோட அம்மா ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கல்ல, அதுல என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அதனால அது வெண்பாவை 100 மீட்டர் காம்படிஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. 100 மீட்டர்ஸ்க்கு போக வேணாம்னு சொல்லிட்டாரா? ஆமா மாஸ்டர். மேடம், நீங்க எல்லாம் எந்த உலகத்துல இருக்கீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் வெண்பாவை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மாஸ்டர், அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அவங்க எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. வெண்பாக்கு எதிரா ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்க கோவத்துக்கு குழந்தைய ஆளாக்கணும்னு தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. விஜய் சார் அங்க இருக்காருங்களா? போன் அவர்கிட்ட கொடுங்க. அவர் இங்க இல்ல மாஸ்டர், கோர்ட்ல ஒரு வேலை, அதனால கோர்ட்டுக்கு போயிருக்காரு. மேடம், நான் உங்க 2 பேர் மேலயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அதனாலதான் என் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு சென்ஸே இல்லையா? நீங்க 2 பேர் இடியட்ஸானு கேட்பேன். வெண்பா எப்படி ஒரு ரன்னர்? அவ எவ்வளவு பிரமாதமா ஓடிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட அதெல்லாம் யோசிக்காம ஈஸியா வரலன்னு சொல்றீங்களே. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் பேச மனசு வருது? வெண்பா எங்க ஸ்கூலோட பிரைடு. அவ ஸ்கூல் லெவல் காம்படிஷன்லயும் கப்படிப்பா, டிஸ்ட்ரிக்ட் லெவலையும் ஃபர்ஸ்ட் வருவா. அவ்வளவு நம்பிக்கையோட நாங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க இஷ்டத்துக்கு வேணான்னு சொல்றீங்க. மேடம், 1,00,000 பேர் ஓடலாம், ஆனா அதுல சில பேருக்கு தான் மான் மாதிரி ஓடுற கால் இருக்கும். வெண்பா அப்படி ஒரு பொண்ணு. அவ ஒரு பாண்ட் ரன்னர். அவளை மட்டும் நீங்க சரியா ட்ரைனிங் அனுப்புனீங்க, நிச்சயம் நேஷனல் லெவலா ரன்னரா வருவா. அவ்வளவு திறமை இருக்கிற ஒரு பொண்ண உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையால அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க. எப்படி உங்களுக்கு இப்படி பேச மனசு வருது? மாஸ்டர், நீங்க தான் பாக்குறீங்கல்ல அவங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்றாங்க. குழந்தை ஷூல கூட கிளாஸ் பீஸ் எல்லாம் போட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டைக்கு வராங்க. வெண்பாவை சைக்கலாஜிக்கலா ரொம்ப அட்டாக் பண்றாங்க மாஸ்டர். மேடம், ஸ்போர்ட்ஸ்ல நேஷனல் லெவல் வரைக்கும் போனங்கிற அடிப்படையில நான் சொல்றேன். ஒருத்தங்க நிச்சயம் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனை மாரலா காலி பண்றதுல இருந்து ஆளை காலி பண்ற வரைக்கும் பல விதத்துல சதி பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் உலகத்துல அதுதான் நிதர்சனம். பேரண்ட்ஸும் என்ன மாதிரி கோச்சும் அதெல்லாம் ஃபைட் பண்ணி தான் ஒருத்தரை சாம்பியனா கொண்டு வருவோம். நீங்க இந்த சின்ன பிரச்சனைக்கே மனசு தளர்ந்துட்டீங்களே மேடம்.
எத்தனை தடவை உங்களுக்காக நான் தீபிகா மேடம் சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாம். அவங்க அப்பா வெண்பாவை ரொம்ப நேசிக்கிறாரு மாஸ்டர். வெண்பா தான் அவரோட உலகமே. அதனால இந்த மாதிரி விஷயத்தை அவரால் தாங்க முடியல. வெண்பாவை நீங்க உண்மையாவே நேசிக்கிறதா இருந்தா நிச்சயமா உங்க குழந்தைய ரேஸ்ல கலந்துக்கிறத தடுக்கவே கூடாது. இந்த ஒரு நாள் அவ மிஸ் பண்ணா எழுதி வச்சுக்கோங்க, அவ எப்பவுமே வாழ்க்கையில ரன்னரா ஆகவே முடியாது. நீங்க முதல்ல குழந்தையோட சைக்காலஜிய புரிஞ்சுக்கோங்க. அவ மட்டும் இனி மனசுல வேணான்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் எப்பவுமே அவகிட்ட இந்த ஓட்டத்தை பார்க்க முடியாது. உற்சாகப்படுத்ததான் ஒரு திறமை மெருகேறும். மேடம், உங்களுக்கு ஃபைனலா ஒன்னு சொல்றேன் மேடம். அவ லைஃப்ல ஒரு ரன்னரா பெரிய இடத்துக்கு வருவான்னு நீங்க உண்மையிலேயே நினைச்சீங்கன்னா அவளை இன்னைக்கு ரேஸுக்கு கூப்பிட்டுட்டு வாங்க. இல்லனா அவ லைஃப்ல இனி ரன்னரே கிடையாது. அதை எழுதி வச்சுக்கோங்க. மேட்ச் ஆரம்பிக்க இன்னும் ½ hour தான் இருக்குது. சீக்கிரம் உங்க ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணி வந்து சேருங்க. அநியாயமா ஒரு குழந்தையோட கனவா அழிக்காதீங்க. நான் போனை வைக்கிறேன். இந்த ஒரு நாள் அவ மிஸ் பண்ணா எழுதி வச்சுக்கோங்க, அவ எப்பவுமே வாழ்க்கையில ரன்னரா ஆகவே முடியாது. டைம் வேற ஆயிடுச்சு. வெண்பா, கிளம்பு. எங்க மல்லிமா? நம்ம ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க போறோம். ஹாய். நம்ம டாடா கிட்ட கேட்க வேணுமா மல்லிமா? டாடா கிட்ட அப்புறம் கேட்டுக்கலாம். நீ வா. சீக்கிரம் வாங்க மல்லிமா, டைம் ஆகுது. சரி வா. ஏய் இரு, எங்க கிளம்பிட்டீங்க? இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? இவளை ரன்னிங் ரேஸ்க்கு கூட்டிட்டு போறேன். ஓ சரி 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 சரி. விஜய் வேண்டான்னு சொல்லிட்டான், அதையும் மீறி நீ கூட்டிட்டு போறியா? பரவாயில்ல, கூட்டிட்டு போ. அதான் சரியா இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்பதான் பெண் குழந்தைங்க தைரியமா வளருவாங்க. இது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. நீ கிளம்பு, கூட்டிட்டு போ. ஆல் தி பெஸ்ட். சரி சரி வா. ஐயோ, தீபிகா கிட்ட இவ வரமாட்டான்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டோமே. இப்ப என்ன பண்றது? போச்சு, தீபிகா என்ன செம்ம டோஸ் விட போறாங்க. இத விஜய் கிட்ட சொல்லி இத ஸ்டாப் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். என்ன பண்றது? மம்மி, இன்னைக்குதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இத்தனை நாளா நான் இங்க வரும்போதெல்லாம் ஜெயிப்பேனா மாட்டேனான்னு டென்ஷனா இருக்கும். பயந்துகிட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் கன்ஃபார்மா ஜெயிக்க போறேன்னு தெரியுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு மம்மி. ஐஷு, எனக்கும் அதே ஃபீல் தான்டா. நானும் நீங்க கூட்டிட்டு வரும்போதெல்லாம் ஒரே நர்வஸா இருக்கும். நீ ஜெயிக்கலனா நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். ஆனா இன்னைக்கு நீ ஜெயிக்க போறேன்னு ரொம்ப ஷியோரா எனக்கு தெரியும். அதனால நான் ஹாப்பியா இருக்கேன் ஐஷு. இதே மாதிரி எப்பவும் இருக்கணும் மம்மி, அதான் என்னோட ஆசை. மம்மி கிட்ட சொல்லிட்டேல, இனி நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த வெண்பா எப்பவும் வரமாட்டான். நீ டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் எல்லாம் போயிட்டே இருப்ப. தேங்க்யூ மம்மி. ஐஷோ, இப்படி வின் பண்றதெல்லாம் எப்படி வின் பண்ணதாகும்? உனக்கு சமமான டேலண்ட் இருக்கிறவங்களை வின் பண்றதுதான் உண்மையிலே வின்னிங் ஆகும். தீபன், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எப்படியோ வின் பண்ணணும். உன்னோட யூஸ்லெஸ் லாஜிக் எல்லாம் என் பொண்ணு கிட்ட சொல்லி அவளே உன்ன மாதிரி லூசர் ஆக்காத. என்ன பேசுற? ஆமா டாடி,
நானும் அம்மா கட்சி தான். எனக்கு நான் என்ன பண்ணாலும் நான் தான் டாடி வின் பண்ணணும். இங்கதான் நிறுத்துங்க. பாத்தீங்களா இப்ப என்ன பண்ண போறீங்க? காத்து எப்பவுமே நம்ம ஆசைப்படுற மாதிரி வீசாது. ஒரு ரியல் ஃபைட்டுக்கு ரெடியார் ஐஷுமா, அதுல கிடைக்கிறதா உண்மையான சக்சஸ். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.